மூணாறு அரசு மேல்நிலைப்பள்ளி 100 ஆண்டுகளின் நிறைவில் உள்ளது. 1926ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் துவங்கப்பட்ட மூணாறு அரசு மேல்நிலைப்பள்ளியின் 100வது ஆண்டு ஊர்வலம் செப்டம்பர் 25ஆம் தேதி மூணாறில் நடைபெறும். மூணாறில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப்பள்ளி 100 ஆண்டுகளை கடந்துள்ளது. 1926ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களின் ஆட்சிக் காலத்தில் கண்ணன்தேவன் கம்பெனி மூணாறில் ஆங்கில உயர்நிலைப்பள்ளியை துவங்கியது. இந்த பள்ளி ஒரு பழைய தேயிலை தொழிற்சாலையில் இயங்கி வந்தது. மூணார் மற்றும் சுற்றுப்புற பகுதியில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் பிள்ளைகளும் இங்கு கல்வி பயின்று வந்தனர். பின்னர் 1955ஆம் ஆண்டு இந்த பள்ளி அரசாங்கத்திற்கு கீழ் வந்தது. தொடர்ந்து 2004ஆம் ஆண்டு தொழிற்கல்வி மேல்நிலைப்பள்ளியாக உயர்த்தப்பட்டது. தற்போது இந்த பள்ளி 100 ஆண்டுகளை கடந்துள்ளது. இதன் பாகமாக செப்டம்பர் 25ஆம் தேதி பள்ளி வளாகத்தில் கொடியேற்றத்துடன் விழா துவங்கப்படும். தேவிகுளம் எம்எல்ஏ ஏ. ராஜா கொடியேற்றி வைக்கிறார். முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் எம். மணிமொழி மதியம் 2 மணிக்கு நடைபெறும் ஊர்வலத்தை துவங்கி வைப்பார். தொடர்ந்து நடைபெறும் நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட உள்ளனர். பள்ளிக்கூடத்தின் 100ஆண்டு விழா சின்னத்தை கடந்த 22ஆம் தேதி மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் ராரிச்சன் இடுக்கியில் வைத்து வெளியிட்டார். 100ஆண்டு விழாவை மாதாந்திர நிகழ்வாக நடத்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் முடிவு செய்துள்ளனர். 1926ആം ആണ്ട് തുടങ്ങി ഇപ്പോൾ 100 വർഷം നിറവിലാണ് നിൽക്കുന്നത്. സ്കൂളിൻ്റെ 100 വർഷത്തിൻ്റെ ആഘോഷം വളരെ നല്ല ഭംഗിയായിട്ട് നടത്താൻ വേണ്ടിയാണ് നമ്മൾ തീരുമാനിച്ചിരിക്കുന്നത്. അതിൻ്റെ തുടക്കമായിട്ട് ഇന്നലെ നമ്മുടെ ജില്ലാ പഞ്ചായത്ത് പ്രസിഡൻറ്റ് സ്കൂളിൻ്റെ ലോഗോ പ്രദർശനം ചെയ്തു. വളരെ സന്തോഷമായിരുന്നു. 25ആം തീയതി ഉച്ചയ്ക്ക് 3 മണിക്ക് നമ്മുടെ ബഹുമാനപ്പെട്ട എം.എൽ.എ. എ. രാജ അവർ നമ്മുടെ സ്കൂളിൻ്റെ ഫ്ലാഗ് ഹോസ്റ്റിങ്ങിന് വേണ്ടി പങ്കെടുക്കുന്നുണ്ട്. സ്കൂളിൻ്റെ ഫ്ലാഗ് ഹോസ്റ്റിംഗ് തന്നെയാണ് നമ്മുടെ സ്കൂളിൻ്റെ ഈ പ്രോഗ്രാമിൻ്റെ തുടക്കമായിട്ട് നമ്മൾ ഈ പ്രോഗ്രാം ആഘോഷിക്കുന്നത്. അതിൻ്റെ ഭാഗമായിട്ട് നമ്മുടെ സ്കൂളിലെ ടീച്ചേഴ്സും കുട്ടികളും ഈ ഓൾഡ് സ്റ്റുഡൻസും എല്ലാവരും ചേർന്ന് നമ്മളൊരു ജാഥ ഏർപ്പാട് ചെയ്തിട്ടുണ്ട്. മുസ്ലിം പള്ളിയുടെ അവിടം തൊട്ട് സ്കൂൾ വരെ ജാഥ വരാനാണ് നമ്മൾ തീരുമാനിച്ചിട്ടുള്ളത്. ന്യൂസ് ബ്യൂറോ മൂന്നാർ.